Hi, so more this on நீங்க நம்ம பார்க்க போறது பிளட் பிரஷர் பத்தி பார்க்க போறோம். ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர். முக்கியமா ஹை பிளட் பிரஷர் எப்படி ஃபேஸ் பண்ணுவோம். லோ பிளட் பிரஷர் லேசா சொல்லுவேன். பட் நம்ம பார்க்க போறது ஹை பிளட் பிரஷர். நேற்று ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரும் நாம ஒரே குரூப் ஒரு படம் குரூப்ல நாங்க குரூப்ல ரொம்ப நாள் தெரிஞ்சார். அவர் சும்மா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தங்கி இருக்கும்போது அவர் பிரஷர் இருந்தா சொன்னாரு. நான் யோகா வீடியோங்க அவரே வேணா நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சில டிப்ஸ் எல்லாம் கேட்டாரு. ஃபுட் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. அதனால ஃபுட்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. நான் சொன்னேன் எக்ஸசைஸ் தாங்க முக்கியம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் முக்கியம். இந்த 20% எக்ஸசைஸ் 80% ஃபுட்ன்றதே ஒரு ஏதோ சொல்லணும் சொல்லி ஒரு பயணமுக்கு ஒரு டஃப்பா ரொம்ப தன்னுடைய வலிமை வெளிப்படுத்துறதா திட்டத்தான் சொல்லல. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இயல்பு வாழ்க்கை வாழ்றவங்க நினைச்சு பாத்தீங்களா? 80% உணவுக்கான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். 20% தான் உடற்பயிற்சி. அப்படி பண்ணா பல்கா இல்லைன்னா நடக்கிற விஷயமா அதெல்லாம். சரி, ஓகே, நான் திட்டல. சாரி. அந்த கருத்துல உடன்படலன்றத அவர்கிட்ட சொன்னேன். இது வந்து 50% உணவு, 50% உடற்பயிற்சின்றதே ஒத்துக்க மாட்டேன் சார். அதை விட கம்மி சார் உணவுன்றது. ஆனா அவங்க சொல்ற அத்தனை ஃபார்முலாஸும் உண்மை. இந்த புரதம், ஃபைபர் கண்டென்ட், புரதம், நார்ச்சத்து, மல்டிவிட்டமின்ஸ், இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ், பழங்கள், அதுக்கப்புறம் கொழுப்பு சத்து, எல்லாமே முக்கியம்தான். எல்லாமே முக்கியம். உணவை பார்த்து சாப்பிடணும். நீண்ட கால ஆரோக்கியத்துக்கு முக்கியம். ஆனா உடற்பயிற்சி உடலுக்குன்னு வந்துச்சுன்னா பயிற்சி தான் முக்கியம். எப்படி பயிற்சி கொடுக்குறோம், எந்த பயிற்சி விதத்துல நம்ம இருப்போம், பல பயிற்சி திறச்சில நம்ம ஈடுபடுத்துறோமா, இதெல்லாம் நம்ம அதுல ரொம்ப முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா உணவு வந்து 80% முக்கியம். உணவு தான் 80% உடம்பு வந்து பெண்களா இருந்தா ஹீரோயினா இருந்தா ஷேப் ஆகும், ஆண்களா இருந்தா வலிமையாகும், இஷ்டத்துக்கு ஹீரோவா ஷேப் ஆகுறதுக்கு காரணம் வந்து 80% உணவு. நீங்க அப்படி இருக்கலாம். அதாவது ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், பாடி பில்டர்ஸ், நீங்க எல்லாம் 80 உணவுல கான்சன்ட்ரேஷன், நீங்க ஒரு சதவீதம் உணவு இருக்கலாம். அதையே நாம இப்படியும் பண்ண முடியும். நேச்சுரலா பண்றவங்களால பண்ண முடியும். அதிகமா உடற்பயிற்சி, அதிகமா உணவு பண்ணிக்கிட்டு யோகிகள் யோகிகள்னா நான் சொல்றது இப்ப நிறைய பேர் உடம்பு ஒதுக்கி பிசிக்கா இருப்பாங்க. பூஸ்லி விட 7 மடங்கு அதிகமா ஷேப் வச்சிருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா நானும் அது மாதிரி உடம்பு அதுல மசில் ஹேண்ட் மசில்ஸ் ஹேண்ட் கத்துக்கிட்டு பண்ணது இல்லை. நானாவே சுயமா எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால இப்போதான் நான் கொஞ்சம் நிறைய இருக்கேன். இன்னுமே நான் தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்றது உங்க வாழ்க்கையில சாத வரைக்கும் எல்லா மனுஷனும் எல்லா காலத்துலயும் இருக்கு. அதான் வந்து என்ன அறகுறன்னு நான் சொல்லி விரும்பல. நான் எக்ஸ்ப்ளோர் நானே பண்ணதுனால எனக்கு அந்த ஹேண்ட் மசில்ஸ் வந்து இந்த ஹேண்ட்ல வந்து கொஞ்சம் எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஷேப்ஸ் கம்மியா இருக்காது. மற்றபடி எனக்கு சிக்ஸ் கட்டறிகிட்ட சிஸ்டம் துணி ஷேப் கொண்டு வந்து வெறும் இந்த ரோலிங் பேக் ரோலிங் இதை பண்ணியே ஷேப். ஆனா சேஃபா பண்ணணும். இத பண்ணியே ட்ரிப்ளெக்ஸ் ஷேப் பண்ணுவாங்க. ட்ரிப்ளெக்ஸ்ன்ற ஷேப்புக்கு செஸ்ட் ஷேப் கொண்டு செஸ்ட். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானா ஒரு ஐடியா பண்ணா வருமானம் பண்ணி பார்த்தேன். சின்ன குட்டி செஸ்ட் இருந்து அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க 8th 9th அந்த 10th தான் ரொம்ப பெரிய ஆயிட்டேன். 8th படிச்சிருப்பேன். இப்ப பண்ணி பார்த்தேன். பண்ணிக்கும்போது ஷேப் போய் வருது. திருப்பி பண்ணிக்கும்போது ஷேப் வரும். இதே ஒரு எக்ஸசைஸ் போவோம். அப்ப அந்த சேர்ஸ் எப்படி வச்சுக்கிட்டு அதுல ரொம்ப நேரம் நம்ம புஷ்அப்ஸ் பண்றது. புஷ்அப் ஃபர்ஸ்ட் இதுதான். இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட் ரொட்டேஷன், ரிவர்ஸ் ரொட்டேஷன், இதுவே போதும் அந்த இது பண்றது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவருக்கு நான் பகிர்ந்துக்கும் வேற என்ன பகிர்ந்துக்கிட்டேன், மெடிசன் முக்கியம் பகிர்ந்துக்கிட்டேன். டாக்டர் எடுத்து அடிக்க நீங்க மெடிசன் எடுத்தாதையும் பகிர்ந்துட்டா சித்தாவை எடுத்துட்டு இருந்தா சொன்னாரு. சித்தாவும் எடுத்துருக்கீங்க. அது வேற சில வருமுன் காப்போம்னு நான் சொல்வது இல்லை. சித்தா ஆயுர்வேத நாட்டு மருந்து யுனானி பலவிதமான அக்குபஞ்சர் வருமுன் காப்போம். அவரோட நண்பன் அந்த பூபத் சேர்ந்தவர் வந்து வைத்தியர்.
அவர் வந்து அவரோட நண்பர் கூட படிச்ச நண்பரா. அவரு நல்லா சொல்லுவாங்க. "வயது ஒரு நட்பு இருக்குமே" சொல்லிட்டு நீங்க அது இருக்குங்க. ஆனா வந்து டாக்டருடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப முக்கியம். அலோபதிக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க இந்த யூஸ் பண்ண எல்லாமே ரசாயனம் தான். இந்த இந்த பேண்டா இருக்கட்டும், இந்த நோட் புக்கா இருக்கட்டும், இன்னைக்கு நான் பேஸ் மார்க் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த டிவைஸ் எல்லாமே ரசாயனங்கள் தான். நீங்க இதுல இயற்கை எதுவுமே ஆர்கானிக் ஃபுட்ட விட நம்ம அத போட்டு சாப்பிடுற பிளேட்டா இருக்கட்டும். இந்த பிளேட்ட கூட விட்டுருங்க. எதனா தெரிக்கிறது, பறிக்கிறது, அத டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஆர்கானிக்ன்னு சொன்னா கூட அது ஏதாவது ஒரு செயற்கை பொருளோட சேர்த்து அத கொஞ்சம் வெயிட் பண்றது, ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது. எதுவுமே இல்லாம பூரா அப்படியே பறிச்சு சாப்பிடுறது எல்லாராலயும் முடியாதுங்க. வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் சான்ஸே இல்ல. அப்படியே விளைய வச்சு அங்கேயே தங்கி, அங்கேயே டென்ட் போட்டு, அங்கேயே வாழ்ந்து, அங்கேயே இது பண்றது வந்து உலகத்துல அதிசயமா தான் செய்வீங்க அதெல்லாம். செய்றாங்க நானும் பார்த்துருக்கேன். நெறைய ஃபேமிலிஸ் இந்த மாரிலாம் இப்போ ரொம்ப ஐடில ரொம்ப சம்பாரிச்சவங்க, செட்டில் ஆகாதவங்க போயிருக்காங்க. அத வச்சு சம்பாதிக்க முடியாது ஆனா. அது ஒரு உண்ம. சரி ஓகே. இந்த பிளட் பிரஷர பத்தி அவர் சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. சார் நான் இங்க தான் ஒரே கிட்ட ஏரியா தான் இந்த இடத்துல வாங்க சார் வாக்கிங் ஒண்ணா போலாம் சார் வாங்க சார் கூப்பிட்டாரு. நம்ம இவ்ளோ பேசுறாங்க. நம்மள போய் இன்வைட் பண்றாங்களே ரொம்ப ஆசையாயிருச்சு எனக்கும். உடனே ஒரு 10 நிமிஷம் கிளம்பி அவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டு அவரு வரது ஒரு நிமிஷம் லேட் ஆயிருச்சு. சரின்னு போய் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்தாரு. வந்த உடனே வாக்கிங் போனோம். வாக்கிங் போனோம். எதுக்கு போனோம்னா பிளட் பிரஷர்னால வாக்கிங் போனோம். என்னைய கூட்டிட்டு வாங்க எங்க சின்ன வயசுல எல்லாம் சொன்னேன். இந்த மாரி நான் எப்படி ஆன்மீகத்துல எப்படி வந்தேன். நீ யோகாலாம் எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. எனக்கு குரு இல்லைன்ற விஷயம் சொன்னேன். நானே தான் கத்துக்குவேன்னு சொன்னேன். கந்தசஷ்டி கவசம் படிச்சுதான் கடவுள் வந்து ஒருத்தர் தான். நம்ம தான் முருகர், விநாயகர் இந்த மாரி குழந்தையில இப்படிதான் வளர்ந்தேன். என் கடவுள் மீது தான் எந்த நம்பிக்கையும் கிடையாது. கடவுள தான் நான் எல்லா கோயில்லயும் எல்லா சாமியாவும் வணங்குனேன்றதெல்லாம் அவரோட ஷேர் பண்ணேன். இப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோகா டிப்ஸ் எல்லாம் குடுத்தேன். அந்த டிப்ஸ் எல்லாம் இப்ப உங்கள்ட்ட குடுத்து அவருக்கும் ரிகவரியா இருக்கணும்னு ஒரு நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவரும் எனக்கு ஷேர் பண்ண போறேன். அது ரிகவரியாவும் இருக்கட்டும், உங்களுக்கும் ஒரு பயன்பாடா இருக்கட்டும். எனக்கும் இது ஒரு பதிவா இருந்தா, எனக்கும் நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு பிளட் பிரஷர் கேஸ் வரும்போதோ, இல்ல எனக்கு ஒரு ஒரு என்கிட்ட கத்துக்க வரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது, இன்னும் எப்படி உதவும்? நான் இன்னும் உண்மையுமே அலோபதி டாக்டர் யாரா இருந்தா, யோகா ரீதியா இத எப்படி கையாளலாம்ன்றது அவங்களுக்கும் உதவுமே. அலோபதி டாக்டர்ஸ் நிறைய பேர் தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் பிளட் பிரஷர் நான் எப்படி பார்க்குறேன் இப்ப இந்த வீன் வீன்ஸ் வீன்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த வெரிகோஸ் வீன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த கார்டிக் அந்த இதயத்துடைய ஒரு ஒரு 2 2 2 சுற்றோட்ட பகுதி இருக்கும். ஒரு சுற்றோட்ட பகுதி வந்து வீன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒரு சுற்றோட்ட பகுதி வந்து அர்டீரியஸ் நம்ம சொல்லுவோம். இந்த வீன்ஸ் செமிகண்டக்டர்ல இருக்கு. இத ஆக்டிவேட் பண்ணா இந்த இதய சுற்றோட்ட இந்த அந்த வீன்ஸ் வீக்கா இருக்கு என்ன பண்றதுன்றதுக்காக அந்த வெரிகோஸ் வீன்ஸ் பார்த்தோம். இப்ப இது வந்து பிளட் பிரஷர். இதுல வந்து அர்டீரியஸ் பிரச்சனை. அர்டீரியஸ் அப்படின்றது இன்னொரு குழாய். ரத்தத்துல 2 குழாய். ஒரு குழாயில ரத்தம் போகும். ஒரு குழாயில ரத்தம் திருப்பி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரத்தம் சுத்தப்படுத்தி ரத்தம் நல்ல ரத்தம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எதுவும் சயின்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலா தெரியாது. நான் நான் யோக மரத்துல நம்ம புரிஞ்சுகிட்ட உள்ளுணர்வு பயிர் நான் சொல்றேன். அது கதையா தான் ஒரு கதையாவும் போயமாவே வச்சிருக்கேன். தவிர இது ஒண்ணும் பெரிய சயின்ஸ் லாஜிக்லாம் இல்ல. இது இப்ப சயின்ஸ் தெரிஞ்சவங்களும் உபயோகப்படும் தான் சொல்றேன். நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு என்னுடைய நாலேஜ் வந்து நான் ஏன் குடுத்தேன்னு தெரியும் வரும். ஒரு யோகி இருக்காருன்னா, பல யோகிகள் இருக்காங்க எங்க தமிழ்நாட்டிலயும், இந்தியாவிலயும். அவங்களுக்குலாம் நான் எதுக்காக இத குடுக்குறேன் அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கும். அவங்களோட நாலேஜ் அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா, அது எனக்கு உபயோகமா படும். அந்த பயிற்சி, அந்த முயற்சியும் நிறைய பேர் எடுக்கல. சில பேர் எடுக்குறாங்க. சில பேர் புத்தகங்கள்ல எடுத்து வெளிய விடுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணணும். சரி. இந்த பிரஷர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அர்டீரியஸ் குழாய், நரம்பு குழாயில சுருக்கி ரொம்ப பிரஷர்லாம் போச்சுன்னா, அது வந்து ஹை பிளட் பிரஷர். அதே வால்வு வந்து இந்த அந்த அர்டீரியஸ்ல வந்து ஃப்ளோ அதிகமா போச்சுங்க. அதாவது அந்த 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 அர்டீரியஸ்ல இருக்க அந்த ரத்த குழாய் பிரஷர் வந்து ஃப்ரீயா போச்சுன்னா, அது லோ பிரஷரா மாறிடுது. இதான் இந்த அர்டீரியஸ் நரம்பு குழாயில பிரஷரா போச்சுன்னா ஹை பிரஷரு, ஸ்லோவா போச்சுன்னா லோ பிரஷர். இதுதான் அந்த லோ பிரஷர், ஹை பிரஷர், இந்த பிளட் பிரஷர் இந்த பிரச்சனை. ஆனா இந்த ஹை பிரஷர் வந்து என்ன சொல்றப்பட்டதுன்னா, இது வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா சுத்தமா இருக்கு. ரத்தம் இது பிளட் சப்ளை எல்லா ஆர்கன்ஸ்க்கும் தானே போகுது. இது வந்து கரெக்ட்டா புரிய வைக்கிறது வந்து சிம்ப்டம்ஸே இல்லாம இது அர்டீரியஸ் ஃபுல்லா டேமேஜ் பண்ணுமா? அர்டீரியஸ் குழாய்கள் ஃபுல்லா டேமேஜ் பண்ணி,
ஹார்ட்டையும் டேமேஜ் பண்ணி, கிட்னி டேமேஜ் பண்ணி, பிரெயின் டேமேஜ் பண்ணி, ஸ்லோவா டேமேஜ் பண்ணுடைய அந்த இது வந்து இந்த ஹை பிளட் பிரஷர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுன்னு சொல்றாங்கன்ற கதை இல்ல. அதான் சொல்றேன். இந்த நரம்பு குழாய்கள் எல்லா ரத்தமும் அதே மாதிரி இந்த சுவாசமும் கலந்தது உடல் எல்லாம் பாஞ்சு போய் இருக்குது. அதனால இன்னொரு ஒண்ணு வீக் ஆச்சுன்னா பிரச்சனை தான். சரி பண்ணிடலாம். யோகா பயிற்சி சரியா எடுத்துக்கிட்டு டாக்டருடைய மருத்துவத்தை நிக்காம எடுக்கணும். அவரா நிமிஷம் வரைக்கும் தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. நீங்களா போக மாட்டேன் நீங்க நினைச்சாதீங்க. டாக்டர் விசாரிச்சீங்க, நல்ல கேட்டு அவரா நிறுத்துற வரைக்கும் மருந்து நிறுத்தாம கண்டினியூவா எடுத்தீங்கன்னா சேஃபா வெளில வந்துடலாம். பிரச்சனை இல்லை. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க டிப்ஸ்னா சால்ட்டை ரெடியூஸ் பண்ணும் ஹை பிரஷர். ரெகுலர் வாக்கிங்ல வந்து ஸ்லோ பீக் வாக்கிங். நல்லா மூச்சு வாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் நடந்தா கூட அது கொஞ்சம் மூச்சு நல்லா இழுத்து விட்டு சாதாரணமான நல்லா சுவாசிச்சுக்கினே இருக்கு. ஒரு ஸ்டெப்லாம் சொல்ல நல்லா சுவாசிச்சு நடக்கணும். நிறைய இயற்கை நல்ல இயற்கையான இயற்கை சுவாசம் போட இயற்கை அடையாது. நீங்க மட்டும் ஐபி ஹெச்பி மட்டும் லோ பிளட் பிரஷர் நீங்க கொஞ்சம் வேகமா நடக்கலாம். ஓகே உங்களுக்கு அது ஓகே. அவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம், அது ஓகே தான். லோ பிரஷர் வரல, ஹெச்பி மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஹெச்பி வந்து ரொம்ப ஸ்மூத்தான கண்ட்ரோல் இருக்கும் வாக்கிங்ல. வெயிட் கண்ட்ரோல்ல இருக்கணும் உங்களுக்கு. ஹெச்பிக்கு வெயிட் கண்ட்ரோல், ஹை பிரஷருக்கு வெயிட் கண்ட்ரோல்ல இருக்கணும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சா இருக்கணும். ப்ராப்பர் கட்டாயமா இருக்கணும். இதெல்லாம் பயமுத்தல்ல பண்ணி பயிற்சி பண்ணாலே அதெல்லாம் வந்துடும். கண்டினியூட் பிரசிடென்ட் மெடிக்கேஷன் கண்டினியூட் பிரசிடென்ட் மெடிக்கேஷன் கண்டிப்பா இருக்கும். அதுதான் எழுதி வச்சிருக்கோம் பாயிண்டா. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த எல்லா நோயிலுமே அது முக்கியமானது. எந்த நோய் முக்கியமானது, எந்த நோய் முக்கியமானது சில நேரத்துல நம்ம இதுதான் நம்ம கிட்ட இருக்க இந்தியாவுல நம்ம கிட்ட இருக்கிற தப்பே மருத்துவத்துறையில எந்த மருத்துவத்துறையில இது சரிங்கிறத நம்ம WHO தான் எல்லாத்துக்கும் இதெல்லாம் அங்கீகரிக்குது போது இந்த நோய்க்கு இந்த துறையில ஓரளவுக்கு இருக்கு. இந்த அலோபதி சஸ்டைன் பண்ணிக்கிட்டே அலோபதி சஸ்டைன் பண்ணிக்கிட்டே ஒரு யுனானியோ ஒரு அக்குபஞ்சரோ இல்ல ஒரு சித்தாவோ ஆயுர்வேதம் ரெண்டு ஒரு வாயில குழைச்சு சித்தாவோ ஆயுர்வேதாவோ ரெண்டு ஏதோ ஒண்ணுத்துல நீங்க அதை பார்க்கும்போது அது இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும். ஒரு ரிசல்ட்டே சொன்னாங்கன்னா மக்கள் இன்னும் பயன்பாடா மக்கள் பயிர் சொல்றாங்கல்ல. அலோபதி மட்டுமே போதுமானதானா நோய் வந்ததுக்கு அப்புறம் அது போதுமானது. அவங்களே பார்த்து அவங்க எக்ஸசைஸ் கொடுத்து அப்ப உடம்பு நான் எக்ஸசைஸ் கொடுத்து செய்யறதுக்குலாம் ஆள் தேவை. எந்த இடத்துல ஒழுங்கா சொல்லி தராங்க சொல்லுங்க எக்ஸசைஸ்? எந்த இடத்துல ஒழுங்கா ஜிம் இருக்கு? எந்த இடத்துல ஒழுங்கா ரெஸ்பான்சிபிள் இருக்கு? எங்கேயுமே எதுவுமே சரியில்லை. அதுவும் நம்ம தமிழ்நாடும் இல்ல இந்தியா ஃபுல்லாவுமே வச்சுதான் நேற்று இந்தியா இல்ல இருக்கேன் இல்ல இந்தியா பசங்க இல்லையா எவனுக்குமே எதுவுமே தெரியல. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு இங்க மருத்துவரோட சேர்ந்த இது முதல்ல இருந்தே யோகா பயிற்சி கொடுத்தா யோகா அறிவு வரும். முதல்ல இருந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் நாலேஜ் வரும். ஹோம் எக்ஸசைஸ் முதல்ல கொடுக்கணும். ஹோம் எக்ஸசைஸ் கொடுத்தாலே எக்ஸசைஸ் பாடி கண்ட்ரோலிங் தான், பாடி லாங்குவேஜ் தான், பாடியோடைய பிசிக்கல் அந்த மூமெண்ட்ஸ்லாம் என்ன, மூமெண்ட் கல்ச்சர்னா என்னன்றது வந்து எல்லாருமே வரணும். சரி, இப்ப நம்ம எக்ஸசைஸ் குள்ள போயிடலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ் எப்படின்னா கையை தூக்கிட்டா இது அப்படியே இருக்கீங்க. இருந்தீங்கன்னா இது வந்து இந்த ஷோல்டர் பிளேட்ஸ்க்கும் நல்லா போட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலோ பண்ணி எல்லாம் கொண்டு போயிட்டீங்கனாலோ பிளேஸ் பண்ணாலோ செஸ்ட்டுக்கு இந்த ஷோல்டர் பிளேட்ஸ் நல்லா ஒர்க் இப்போ இருந்து பாருங்க பெயின் தெரியும். அந்த பெயின் தான் பெயின். அதாவது இது குட் பெயின். சில பெயின் பேக் பெயின் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே முதல் வீடியோலே நான் சொல்லியிருப்பேன். அது குட் பெயின் பேக் பெயின் சொன்னது நிறைய பேருக்கு புரியவே இல்லை. சில நேரம் பேக் பெயின் தான் இந்த ஒரு எலும்பு மட்டும் வலிக்கிறது இதெல்லாம் பேக் பெயின். அதை சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணிட்டு அடுத்த லெவல் இருக்கும். இங்க ரெண்டு பக்கமும் இந்த மசில் பெயின் வந்து குட் பெயின். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பெயினை தவிர்த்து கொஞ்சமா மூவ் பண்றது சேஃபஸ்ட் மூவ். அதான் சொல்லிட்டு இந்த வெயிட்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணா கண்டிப்பா பெயின் வரும். வெறுங்க என்ன போட சொல்றேன். அப்ப அந்த பெயினே கொஞ்சம் பெயின் கொஞ்சம் பெயின் வரதான் செய்யும். ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பெயின் வரதான் செய்யும். நீங்க கையை பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த வச்சுக்கோங்க.
அப்படியே வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் இப்படி இந்த ஷோல்டரு நெக்டை சொல்றாங்க. இந்த பகுதி இந்த ஷோல்டர்ஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் இந்த தோல் பகுதியில இன்னும் கொஞ்சம் பலம் அப்படியே சொல்லுங்க. இயல்பான மூச்சுல இருக்கலாம். என்ன சொன்ன மாதிரி வாக்கிங் போகும்போது ரிதமிக் வாக்ல போங்க. ஹெச்பி வாக் பண்ணும்போது ரிதமிக் வாக் தான் போகணும். வாக் பண்ணும்போது டயப்ரமேட்டிக் பிரீத்திங்ல பண்ணுங்க. டயப்ரமேட்டிக் பிரீத்திங் எப்படி போற டயர்னா பெல்லி பிரீத்திங்ல வாக் பண்ணுங்க. இந்த பெல்லி பிரீத்திங்கும் இந்த கையையும் சரியாம சொல்லித்தரேன். இதுக்கு நீங்க சாதாரணமான ஒரு வேலையை இந்த நேரத்தில் கேள்வி வச்சுக்கலாம். இந்த காலை இருக்குங்களா, இந்த காலை இப்படி பண்ணி கொடுக்கலாம். செப்பரேட் ஆகும். இந்த ஒரு கால், இந்த கால், this side 1, 2, right leg, right heel, left heel, right heel, left heel, right toe, left toe. Those things do that. பண்றீங்களா? இப்படி right heel, left heel, right heel, slow up, left heel, right heel. சரி, இது முடிஞ்சிருச்சா? இப்போ உங்களை அந்த வாக்கிங்ல இந்த கையை தூக்கி பண்ணிக்கிட்டு வாக்கிங்ல சப்போஸ் இங்க தனியா மானம் பண்ணலாம், எல்லா பேரும் பண்ணலாம், எல்லாரும் சுத்தி தான் பண்றாங்க. நீங்க யோகா பண்றோம், வாக்கிங் கூச்ச மாட்டா ஒரு டான்ஸ் மீட்டிங் பண்ணலாம். நல்லா கவனிச்சுங்க. கையை இப்படி வச்சு இது இன்ஹேல், இது எக்ஸேல் வாக்கிங் பண்ணலாம். அப்படியே அதோட சேர்த்து மூச்சை தொப்பை பலூன் மாதிரி கொஞ்சமா விரிக்கணும். கொஞ்சமா கொஞ்சமா இல்ல, கொஞ்சம் நல்லா சுருக்கி ஹோல்டு பண்ணி நடக்கும். அப்புறம் விட்டுடணும். அப்புறம் விடக்கூடாது. சொல்லிடாது. சரி, பயிற்சி அப்படிங்களா? சொன்ன தப்பு சொல்லுவா. பயிற்சி இருக்கு. சரியா சொல்லுவா. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கிங் போகும்போது கைய நமஸ்காரம் அஞ்சலி முக்கில வச்சுக்கிட்டு அஞ்சலி முக்கில வச்சுக்கிட்டு நடக்கலாம். அப்புறம் இந்த கையை பிரிச்சு செஸ்ட் ஒர்க் சொன்னேன். கையை பிரிச்சு நேராக வச்சா இல்லைங்களா? இல்ல செஸ்ட் ஒர்க்ல நடக்கலாம். நான் காலைக்கு திரண்டி எல்லாரும் இது போஸ்டர் நினைக்கிறீங்க, தப்பான போஸ்டர். இப்படிதான் பண்ணணும். நான் வீடியோக்காக உங்களுக்கு காட்டுறேன். வீடியோல இங்க இருந்து நான் கேமராவை லுக் பண்ணி உங்களுக்கு தெரியுதா காட்டுறேன். அதான் நீங்க இது ஒரு போஸ்டர் நினைக்கிறீங்க, இது போஸ்டரே கிடையாது. இதுதான் போஸ்டர். சூமோனா இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இதுதான் போஸ்டர். இன்னும் போஸ்டர் பண்ணலாம். அந்த கையை வச்சு இப்படி சொன்ன பாருங்க. இதுதான் கரெக்டான போஸ்டர். குழம்பி கூடாதுக்காக முதல்ல தெளிவு கொடுத்துருவேன். பண்ணும்போது தப்பு பண்ணும்போது தெளிவு கொடுத்துருவாரு. இப்போ இந்த கையை வச்சு வாக் பண்ணிட்டே இருக்கீங்க, நடந்துட்டே இருக்கீங்க, மூச்சு இழுக்கிறீங்க. இப்படி மூச்சு விட்டுட்டே இருக்கும்போது கையை பிரிச்சுறீங்க, மூச்சு இழுக்கும் போது இழுக்கிறீங்க. இதை அப்படியே சிங்க்ரைஸ் பண்ணீங்க. தனியா தொப்பை பாருங்க. வயிறு இப்படி இருக்கு, கொஞ்சமா வயிறு ரொம்ப பலூன் மாதிரி விரும்புவோம். அப்படி பண்ணலாம். அதாவது டக்குன்னு பூச்சது அதுக்காக பலூன் சொல்றேன். பஞ்ச் பண்ணாம கொஞ்சமா பொறுமையா ஊதுறீங்க. அப்புறம் சுருக்குறீங்க, சுருக்கி அப்படியே கிடக்குறீங்க. அப்புறம் கொஞ்சமா முச்செடுக்கிறீங்க. இப்போ ஹேண்டும் அந்த அஞ்சலி முத்திரையும் அந்த விரிக்கிறதும் இன்ஹேல் பண்ணும்போது அஞ்சலி முத்திரை, எக்ஸேல் பண்ணும்போது கை விரிக்கிறீங்க. அப்படியே இன்ஹேல் பண்ணும்போது மூச்சை பலூன்மா விரிக்கிறீங்க, எக்ஸேல் பண்ணும்போது சுருக்குறீங்க. சுருக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது நல்லா கவனிங்க. கொஞ்சமா மூச்சு போகுது, கொஞ்சமா மூச்சு வருது. மூச்சு எல்லாம் கம்ப்ரஷன்ல இருக்கீங்க. டிப்ஸ் மனசுல கம்ப்ரஷன்ல வச்சு
கொஞ்ச நேரம் நடக்குறீங்கல்ல, அப்போ மூச்சு இறைக்கும். அவன் மூச்சு இறைச்சா அதை கட்டுவது கூடாது. ரிலாக்ஸா விட்டுடணும். விட்டுட்டு நார்மல் மூச்சுக்கு போயிடணும். கை இறக்கிடணும். கை இறக்கிட்டு நல்லா ஃப்ரீயா நார்மல் மூச்சு. நார்மல் மூச்சு. மூச்சு ஃபுல்லா நார்மல் ஆகணும். 2 தடவை பண்ணா கூட நார்மல் மூச்சுக்கு போயிடலாம். முடியலன்னா. ஏன்னா நீங்க ஹை பிரஷர்ன்றதுனால உங்க சுவாசம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சுவாசத்தை அதிகமா இறங்கிச்சா உங்க பிளட் பிரஷர் அதிகமாகும். உங்க சுவாசம் சீராய் சுவாசம் அமைதியாச்சுன்னா உங்க பிளட் பிரஷர் நார்மல் ஆகும். இதுதான் டிப்ஸ். டிப்ஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸைட் மாதிரி போட்டேன். சுவாசம் தூக்குச்சுன்னா பிளட் பிரஷர் தூக்கிடும். சுவாசம் நார்மல் ஆச்சுன்னா பிளட் பிரஷர் நார்மல் ஆயிடும். இது ஒரு டிப்ஸ். பிராமணா லங்கானான்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுடைய இந்திய பாரம்பரிய சித்தா வைத்தியா அப்புறம் ஆயுர்வேதம் இருக்கு. இதை வந்து அவங்க அதெல்லாம் டிப்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வாக்கிங் போற இடத்துலயே எல்லாமே வாக்கிங்லயே உங்க சொல்லுவேன் எக்ஸசைஸ். வாக்கிங் போற இடத்துலயே முடிஞ்சா ஒரு சப்போர்ட்ல இப்படி ஒரு சப்போர்ட் இருந்தா இந்த மாதிரி பண்ணுங்க. ஸ்குவாட் பண்ணிட்டு சரியாகும் போது ஹீல் ரைஸ் பண்றீங்கல்ல, நார்மலா எழுந்துக்கும் போது ஹீல் ரைஸ் பண்ணிடுங்க. ஸ்குவாட்ல இருங்க, ஒரு 10 செகண்ட் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹீல் ரைஸ். இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஷிஃப்ட் பண்ணுங்க. உங்களால எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ண முடியுமோ, உங்களால முடிஞ்ச எத்தனை தடவை பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இதுல ஏற்கனவே சுமூத் எக்ஸசைஸ் சேர்ந்து இருக்குல்ல. ஏதாவது பிடிச்சிங்க இப்படி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஹீல்ஸ் ரைஸ், டோஸ் ரைஸ். உடம்பு வரையினா அவசியம். ஹீல்ஸ் ரைஸ், டோஸ் ரைஸ். டோஸ் சாட்சிக்கலாம். ஹீல்ஸ் ரைஸ், டோஸ் ரைஸ், ஹீல்ஸ் ரைஸ், டோஸ் ரைஸ் பண்ணிக்கங்க. எல்லாமே வாக்கிங் ஓரியன்டட் எக்ஸசைஸ் ஃபார் ஹெச்பி ஹை பிளட் பிரஷர். பட் கிக் பண்ணீங்க, முடிஞ்சா சப்போர்ட் பண்ணாம பட் கிக் பண்ணுங்க. ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் தான் முக்கியம். பட் பண்ணி என்னாலே பட் பண்ண முடியாது, வெயிட் அதிகம்னால. உங்களால பட் பண்ண முடிஞ்சா பட்ல அடிச்சுதான் இப்படி கை வச்சுங்க. கையில் அடிங்க, கூடுதல் கையில் அடிங்க. குதிகாலால அடிக்கிறது பெஸ்ட். இந்த காலை இப்படி மடக்கி கொண்டு போனீங்கன்னா, பல பேர் வந்து இந்த காலை இப்படி மடக்கி கொண்டு போய் இருக்கிறோம். இந்த வலி வச்சுங்க, சொல்ல வச்சுங்க, இப்படி வச்சு பண்ணாதீங்க. இப்படி வச்சு இப்படி பட்டி பண்ணாதீங்க. இப்படி வச்சு இப்படி நார்மலா வச்சு இப்படி பட்டி பண்ணுங்க. பட்டெக்ஸ்ல நம்ம குதிகால உதைக்கிறது முடிஞ்சளவுக்கு பண்ணுங்க. ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் போவோம், நல்லா பண்ணுங்க. அதுல பல்ஸ் போட்டீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா தெரியும். பல்ஸ் போட்டு பாருங்க. பல்ஸ்னா 1 போயிடுதுங்களா, 1 2 3 போட்டீங்கன்னா பல்ஸ். ஹாம்ஸ்ட்ரிங்னா கீழே நல்லாவே தெரியும். இழுத்து பிடிக்காம இருந்தா இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க, இழுத்து பிடிச்சா சரியா இல்ல, இப்படியே பண்ணுங்க, இழுத்து பிடிச்சா சரியா. உடம்பு பழகினீங்க. உடம்புனா என்னன்னு கத்துக்கீங்க. உங்க உடம்பு நீங்க கத்துக்காம யாரு? உடம்புதான் இப்ப இந்த காட்டம். சப்போர்ட் வேணும்னா குடிச்சிங்க, பண்ணுங்க சப்போர்ட். அதாவது நடராஜாசனம். நடராஜா சப்போர்ட் நானே சப்போர்ட் தான் பண்ணுவேன், பேலன்ஸ் பண்ண மாட்டேன்.
கையை வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இது பண்ணிக்க. இந்த கையை வச்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இது வந்து இந்த இடுப்பு சதை, இடுப்பு பின் சதைலாம் இருக்குங்களா, அதுக்கு முதுகு பின்பக்கமா வளைக்க இது யோகாசனம், பக்கா யோகாசனம் அது. சரியா? இது இப்படி நீங்க பார்க்ல பண்றது கஷ்டம். போய் இந்த கிரவுண்ட்லயோ வாக்கிங் போற எந்த இடவோ அதுல நீ பண்றதெல்லாம் இந்த டைட் பண்ணுவோம், இந்த இடத்த டைட் பண்ணுவோம். சும்மா ரிஃப்ளெக்ஸ்ல பிடிச்சி நிக்கிறது இல்ல. இந்த இடத்த டைட் பண்ணுவோம். இந்த இடத்த டைட் பண்ணாதான் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் மசில் ஆக்டிவேட், கார் ஆக்டிவேட் ஆகும், இந்த ஆக்டிவேட் ஆகும். எல்லாமே ஆக்டிவேட் பண்றதுதான் பண்றது. மசில் ஆக்டிவேஷன் தான் முக்கியம். அப்பதான் எலும்புகளும் பலம் பெறும். வெறுமா நீங்க எலும்பு மட்டும் இது பண்ணினா எலும்பு வந்து ரொம்ப சிரமப்படும். அது பலப்பட்ட மாதிரி தெரியல, அது முழு பலம் இல்லை. எலும்போட சேர்த்து எலும்பு சுத்தி தசைனாலும் பலம் பெறும். அட்லீஸ்ட் நீங்க பல்கா இருந்தாலும் பரவாயில்ல. பல்க்லாம் இல்ல, அதுதான் இருக்கு. அந்த மாதிரி பல்க் இல்ல. நிறைய பேர் உடம்பு நேரத்துல என்ன வந்து எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை, எனக்கு தெரியும் சொல்றேன். நான் இதோ இதெல்லாம் நான் ட்ரெயின் ஆக போறேன். நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணி ட்ரெயின் ஆகணும், அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கும் போடலான்னு இருக்கேன். அது வந்து ஆக்சுவலா வீலாக் மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணேன், எப்படி பண்ணணும்ன்ற சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிடுவேன். சிம்பிளா நான் வெயிட் சூட் பண்ணுவேன். வெயிட்ஸ் வச்சு ஸ்வஸ்த ஏகானதுக்கு பேர் வெயிட்ஸ் வச்சு பண்ணிடுவோம். அதை நான் அடுத்த இடத்துல வீடியோ போடுவேன். ஆனா இப்ப நான் போடுறது இல்லை, ஏன்னா அது பிகினர்ஸ்ல இருந்து போடலாம் இருக்கேன். ஸோ அது அப்புறமா நான் போடுறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பண்றதுன்றத நானும் பண்ணிட்டு, நான் அதிகமா பண்ணிட்டு உங்களுக்கு அது கொஞ்சமா ஒரு 5-10 நிமிஷம் வீடியோவா போடுறேன். இதுக்கப்புறம் அதை பண்றேன். இப்ப இது முடிச்சுடுவோம். ஹிப் சர்க்கிள்ஸ் பண்ண முடியும் பண்ணுங்க. ஸ்டைல் இது ஓரளவுக்கு தெரியுதா? எவ்வளவு கிட்ட வச்சிருக்கேன்னு இப்ப கிட்ட வச்சுட்டு ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு எவ்வளவு முடியுதோ பண்ணீங்க. 10 டைம்ஸ் சொல்லிட்டு செட்ஸ் நீங்களே பார்த்துங்க. 10 டைம்ஸ் 1 2 3 4. அதாவது ரைட் சைட் ஃப்ரண்ட் சைட் ஃப்ரண்ட் சைட் ஃப்ரண்ட் சைட் எப்படி இப்படிதான் பண்ணணும். அது ஒரு புரிய சொல்லணும். ஃபுல்லா பண்ணணும். சைடு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பேக் பண்ணணும். இது கவுண்ட் பண்ணீங்க. கிளாக் வைஸ் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். செட்ஸ் முடிச்சிட்டோம். உடம்பு முதல்ல கொஞ்சமா ரெடி பண்ணாங்க. எடுத்தோடனே சின்ன சீசன் சொல்லிட்டு அதிகம் பண்றாங்க. அடுத்து இப்ப கை வச்சுங்க. தொப்பையை கம்ப்ரெஷன் பண்ணீங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் வேலை செய்யாது. இந்த வயிறு கொஞ்சமா டக்கிங் பண்ணுங்க. கம்ப்ரெஷன் ஃபுல்லா ஹெவியா பண்ணுறீங்களோ டக்கிங் பண்ணீங்க. சாயம் இழுவ தெரியும், இழுவ தெரியும். இந்த இடத்துல தான் இழுவ செக்ஸ் தெரியும். இந்த இடத்துல கம்ப்ரெஷன் தெரியும். பண்ணுங்க. அது தெரியணும்னா மூச்சு இழுக்கணும், மூச்சு வெளில நடக்குங்க. வயிற்று சுருகி மூச்சு இழுக்கணும், வயிற்று சுருகிட்டு மூச்சு இழுக்கணும், விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விட்டுக்கிட்டே கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் இருந்தாதான் இந்த இழுக்கலாம் தெரியும். ஏன்னா ஏதாவது இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். டான்ஸ் ஆனா நல்லா இருந்தா பரவாயில்ல, அதோட ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லாம எலும்புக்கு மட்டும் மூவ்மெண்ட் கொடுக்காதீங்க. எலும்புக்கு கொடுக்கறது தப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மூவ்மெண்ட் தான். அது ஆரம்பத்துல ஒரு மூவ்மெண்ட் தான். எக்ஸசைஸோட சேர்த்து சொல்லித்தாரு. தப்பா சொல்ல வரல. அது ஒரு மூவ்மெண்ட் தான். அது ஒரு விதமான எக்ஸசைஸ் தான். எலும்புக்கு மட்டும் கொடுக்கறது. அதுக்கப்புறம் நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் போயிடலாமா? மேட் வேணும். மேட் இல்லாம மேட் இல்லாம சேரை யூஸ் பண்ணிக்கிறேன். மேட் இல்ல, நான் சேர் யூஸ் பண்ணிக்கிறேன். மேட் எதுவும் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. எக்ஸசைஸ் பேலன்ஸ் சாரி எக்ஸசைஸ் பேலன்ஸ் பேலன்ஸ் முடிச்சு இந்த மூச்சு பயிற்சி ஹெச்பிக்காக சொல்றேன். எல்லாருமே பண்ணலாம். ஹெச்பிக்காக வேணும். இப்போ இந்த ஆங்கிலோடெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது காப் மசில் இருக்கும், ஷின் மசில் இருக்கும். முள்ளந்தண்டுக்கும்
என்டெஸ்ட் எப்படி பண்றது? ஒண்ணு காலை தூக் பண்ணும்போது ரொம்ப உழைக்காம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாலே நல்லா மசிலுக்கு மட்டும் கவனிங்க, மசிலுக்கு போவோம். அதிகமான கவனிங் போட்டு பண்ணுங்க. ரிப்பீட் 10 பண்ணாலும் மசில் கவனிங்க. மசில், ஷின் மசில், டாப் மசில். ஆங்கிள்ஸ் கவனிக்காதீங்க. இது ஆங்கிள் ரொட்டேஷன் பேர் வச்சுக்கோங்க, ஆங்கிள்ஸ் கவனிக்காதீங்க. இது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இது பலம் எல்லாம் உடம்புல போயிட்டு அந்த பேலன்ஸ் பண்றதுலயே இருக்கும். ஏதாவது பிடிச்சிக்கங்க, பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு ஷின் மசில், டாப் மசில், ஷின் மசில், டாப் மசில். சூப்பர் குட். ரத்த ஓட்ட சுற்றோட்ட எக்ஸசைஸ், பிளட் சர்க்குலேஷன் எக்ஸசைஸ். ஏன்னா வீன்ஸ் அந்த பேனசத்துக்கு தான் இருக்கு. மேல் பகுதியில நடுவில் இருந்தா இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளால உணர முடியும். சரி இதனால சில நேரங்கள்ல இழுப்பு இருந்துச்சுன்னா இதுதான் வீன்ஸான்ற மாதிரி இருக்கும். அதை கற்பனை வேணாம். அதை எடுத்துக்காதீங்க. சயின்ஸ் வந்து டக்குனு எடுத்துக்காதீங்க. நான் சும்மா செல்ஃப் ரெஜிஸ்டர் சொன்னேன். சயின்ஸ்ல சொல்றாங்க இந்த வீன்ஸ் நார்மல் இங்க இருக்குன்னு அதை வச்சு நாட்கள் வச்சுருக்கு. நீங்க தேவையில்லாம மிக்சில சேர்த்துறாதீங்க. மிக்ஸும் சொல்லுவேன், அதை சொல்லுவேன், புராணம் பண்ணிப்பேன், தெரியும். நானும் ஃபேக்டரி தான். அதெல்லாம் பண்ணிட்டு இந்த சதைக்குலாம் முக்கியமான கவனிங்க. இந்த இடம் சுத்துறது முக்கியம் இல்ல, இது சுத்துறது முக்கியம் இல்ல, இது முக்கியம் இல்ல, இதுவும் தான் முக்கியம். ஓகேவா? அதுல இருந்து ஒரு சூப்பர் குட் பிரீத்திங்கோட முடிச்சிடும். நல்லா காலை கொஞ்சம் என் காலை பாத்துங்க. ஃபுல்லா பிரீத் என்ஜாய் பண்ணி தனியா மேல பாருங்க. ஃபுல்லா பிரீத் எக்ஸைல் பண்ணி இந்த ரெண்டு கையும் ஷோல்டர் கீழே செஸ்டுக்கு மேல போய் வயிறு மேல் பகுதி செஸ்ட சுருக்கி பின்முதுகு விரிஞ்சு வயிறை கம்ப்ரஸ் பண்ணி காத்து வெளியே விடணும். வாயிலையும் விடலாம், மூக்கையும் விடலாம். இழுக்கும் போது முப்பதான் இழுக்கும். ஒரு தடவை பண்ணும்போது கையை மாத்துங்க. ரைட் லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்தா அடுத்து ரைட் வந்து அதே லெஃப்ட் ஷோல்டர்ல லெஃப்ட் கைக்கு மேல வரணும். லெஃப்ட் கை இப்படி மாறி வரும். பிரீத் எடுங்க. ஹக்கிங் பிரீதிங் வச்சுங்க பேர் எல்லாம். ஆனா இது பேரெல்லாம் கிடையாது. இந்த இருக்கிற மெத்தட் தான். இருக்கிற மெத்தட் தான் கொஞ்சம் அடாப்டேஷன் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஹக்கிங் பிரீதிங் ஃபுல்லா பிரீத் எடுத்துட்டீங்க. அது முற்றாவே இருக்கக்கூடாது, லிமிடேஷனோட தான் பண்ணணும். அதுவும் ஹெச்பிக்கு வந்து பிரீத் கம்ப்ளீட் ஃபுல் பிரீத் எடுக்க கூடாது. அதாவது ஃபுல் பிரீத் வச்சுங்களேன், இவ்வளவுதான் எடுக்கணும். கம்ப்ரஸ் பண்ணி முதுகு நல்லா வைட் ஆக்கி கம்ப்ரஸ் பண்ணி உடம்ப சுருக்கி நல்லா பிடிச்சுங்க. இப்போ வந்து முன் உடம்பையும் நல்லா விரிச்சுங்க. பின் முதுக நல்லா வைட் ஆக்கி முன் செஸ்ட வயிற்ற சுருக்கி தலையை குளிச்சு மூச்ச விடுங்க. வயிற்ற சுருக்குங்க. இது மாதிரி திருப்பி 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 பண்ணுங்க. ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ரொம்ப இருக்கணும் இல்லை. ஹெவி பவர் உள்ளவங்க, ஹெவி பவர் நம்ம சொல்றது ஒண்ணுமே பேசிக் இருக்கவங்க வேற, ஒரு எக்ஸசைஸ் பண்ணி வேற. ஸோ ஏற்கனவே எக்ஸசைஸ் இருக்கவங்க கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி இருக்கலாம். தொப்ப அதுலயே ஒரு ஊக்கம், இந்த வயிறு பகுதி அதுலயே ஊக்கம் பெறும். புதுசா இருக்கவங்க உட்காந்து பண்ண எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க. நான் என்ன பண்ணது கிட்டே பண்ணி தருவேன். மூச்சு எடுத்துட்டேன். வாயில விட்டுறாங்க. சத்தம் எல்லாம் உங்களுக்கு புண்ணுதான், ரத்தம் வர அவசியம் இல்லை. மென்மையா போங்க, மென்மையா மென்மையா இழுங்க, மென்மையா விடுங்க. வயிற்று மட்டும்
முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா அது வரும். இந்த அடுத்த எக்ஸசைஸ் சொல்லித்தர எப்படி கம்ப்ரஸ் பண்ணணும்னு அதை புரிஞ்சுனீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ற மெத்தட் தெரியும். ரொம்ப பண்ண வேண்டாம், ஹெச்பி ரொம்ப பண்ண வேண்டாம். ஹெச்பி இது ஜென்ரலா தான் இந்த வயிறு கம்ப்ரஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் யோகால. அது ஹெச்பி வந்து அளவா தான் பண்ணணும். மூச்சு தூக்குச்சுன்னா பிளட் பிரஷர் தூக்கிடும். மூச்சு இறங்கி கரெக்டா அது லெவலா இருந்தா பிளட் பிரஷர் அளவா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். பயமுறுத்த சிம்பிள் அவ்வளவுதான். ரொம்ப ஒண்ணுமே இல்லை. சந்திரன் அடிப்படை அடி பண்றது நல்லா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 2 விரல்லயே கூட பண்ணலாம். இருந்தாலும் நம்ம பழைய காலத்துல வந்து இப்படி பண்றது கை 2 வலிக்குதுங்கிறது பொதுவாகவே வலி வருது. இது ஒரு இந்த இடம் சரியில்லைன்றதால பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் விரல் ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் பிரிச்சுக்கிட்டு மீதி இருக்கும் 3 கட்டை விரல ரைட் சைடு வச்சுங்க. மிச்சம் 2 விரல மூடிதான் இதுதான் பிராணாயாம முத்திரை. பொதுவா முத்திரைகள்ல பல முத்திரை பிராணாயாம முத்திரை இருக்கு. இது வச்சா மிருக முத்திரை, இது வச்சா நாசிகிரவ முத்திரை, இது வச்சீங்கன்னா விஷ்ணு முத்திரை. விஷ்ணு முத்திரையை ஃபாலோ பண்ணலாம். கை இப்படிதான் ஸ்ட்ரெயிட் ஆகணும். இப்படி ஃப்ரீயாகவும் மடஞ்சும் இருக்கலாம். நம்மளுக்கு தேவை நம்ம மாடர்ன் ஆயிட்டோம். இன்னும் நம்ம வந்து பழைய ஓல்டு டெக்னிக்ஸே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா மாடர்னா இருக்கிற பிரச்சனை நான் தெரிஞ்சதுனால சொல்றேன். கல்ச்சர் வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. கை வலிக்கிறவங்க ஈஸியா பண்ணுங்க. ரொம்ப நேரம் பண்ணலாம். அதுக்காக சொல்றேன். நீங்க கை வலிக்க பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயின் ஆகுங்க. உங்களுக்கு இதனால சிம்பத்தேட்டிக் சிஸ்டம் வேலை செய்யும். உங்களோட பிராணாயாமம் கெடும், மெடிடேஷன் கெடும். நீங்க எது ஈஸி ஃபாலோ பண்ணீங்கன்றது வந்து ஈஸின்றது கல்ச்சர் இல்ல கிடைக்கிறது இல்ல. அது வந்து உடல் மற்றும் மனம் அதை உயிர் சம்பந்தப்பட்ட அந்த இயக்கங்கள் நம்ம அதையும் கவனிக்கிறதுனால சந்திரன் படம் எப்படி பண்ணணும்னா ரைட் நாஸ்ல மூடிக்கிட்டேன். லெஃப்ட் நாஸ்டிலே லேசா மூச்சு இழுக்கிறேன். லேசா மூச்சு வரைக்கும் பண்றேன். சின்முதிரை போட்டுங்க. சின்முதிரை என்னன்னா இந்த கட்டை விரல் கடவுளையும் ஆள்காட்டிகளையும் நம்மளே பிடிக்கிறது. பிரெயின்ல மேப்பிங் ஆயிடும். லாஜிக் தெரிஞ்சுங்க. சின்முதிரை ஒரு முதிரைக்கும் ஒரு மேப்பிங் இருக்கு. சில முதிரைகள்லாம் வேலை செய்யும், சில முதிரைகள்லாம் நம்ம ஒரு விவசாயமே வேலை செய்யணும்னு சொல்றாங்க. அது அதுவே எனக்கு பேச நகரில இல்ல. இந்த சின்முதிரை நமக்கு பிடிச்ச முதிரை. இன்னும் சில முதிரை இருக்கு. ஆகாஷ முத்ரா. ஆகாசத்துல மேப்பிங் நம்ம பண்ணி வச்சுட்டா அதுக்கான பதில் பலன்களை நம்ம பெறலாம். எங்கிருந்தும் இல்ல, பகவான் கடவுள் கொடுக்கறது தான். இறைவன் அப்பன் கொடுக்கறது நம்ம கிடைக்காது. சரி, இப்போ இந்த சின்முதிரை எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா பகவானே அப்படின்றதுதான், அப்பனே அப்படின்றதுதான் அது அர்த்தம். புரியுதுங்களா? நான் உன்னை விட்டா நீ யாரும் இல்ல, தனியா நான் இருக்கேன். எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் வந்த இடம் தெரியாது, போன தெரியாது. அவர் தான் கதி. அதை குறிக்கிறதா இந்த சின்முத்திரை. நீ ஏன் கதின்னு எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு உட்காதப்பான்னு ஒரு புலம்பல், ஒரு ஒரு அன்பின் இணைப்பு, பாண்டுக்காக இதை வச்சுக்கிறோம். அதுல மட்டும் இல்லாம அவரை மீது நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்றது நம்ம அறிவுறுத்தலாவும் வச்சுக்கிறோம். கைடன்ஸ் வச்சுக்கிட்டு பண்றோம். இப்போ சில பேர் வந்து மூச்சு நல்லா போடுங்க, இப்படி சுருக்கி இந்த நரம்பெல்லாம் இழுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு அதை அவங்க தப்பு பண்ணல. அவங்க அந்த மூச்சு அடைப்பா இருக்கும். ஆனா அந்த பயிற்சி செய்யணுன்ற நோக்கத்துல அதை அவங்க செய்வாங்க. அதை தடுக்கிறது இன்னொரு வழியும் இருக்கு. டிஜிட்டல் பிராணாயாமான்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. வேலை வேணா விட்டுங்க. வச்சுட்டீங்களா? இது இருக்கா? இந்த 2 விரலையும் போட்டுருக்கு இல்லையா? இந்த 2 விரல்ல லேசா ஆஃப் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த இந்த நரம்பு இழுக்காது. இந்த மூக்கு நீங்க ப்ரெஷர் வந்து இழுக்க தேவையில்லை. நல்லா சென்சிட்டிவா பாடியை சென்ஸ் பண்ணி சின்முதிரையை வச்சு நல்லா மெடிடேட் பண்ணிட்டு இது பண்ணி பாருங்க. ஈஸியா புரியும். இந்த மூச்சு வெளி பண்ற போது இழுக்க முடியாம நாஸ்ட்ரி அடைப்பா இருந்ததுன்னா, நாஸ்ட்ரி ரொம்ப அடைப்பாயி நாஸ்ட்ரி டேமேஜ் ஆகி நாஸ்ட்ரியில ஃபுல் லாக் பண்ணா பண்ண முடியாது. ஃப்ரீ ஆகிற வரைக்கும் நம்ம மெடிசினோ இல்ல அடுத்த நாஸ்ட்ரியில போத் நாஸ்ட்ரி சாதாரணமான மூச்சு வச்சா பண்ணணும். நார்மலா நாஸ்ட்ரி அடப்பா இருக்கு. நார்மல் மேலேயும் சளியில அடப்பா இருந்தா கூட சரி, ஓரளவுக்கு அடப்பா இருந்தால் இந்த டிஜிட்டல் மெத்தட் கண்டிப்பா வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? திருப்பி ஒரு சொல்லிடுறேன். இது வந்து நாசகிராம முத்ரா வந்து பண்ணிக்காங்க. ஏன்னா எனக்கு லட்சம் உங்களுக்கு தெரியாது. நாசகிராம முத்ரா வச்சுட்டேன். இந்த மூச்சை நல்லா நான் எலும்பு மேல படக்கூடாது. எலும்புக்கு போய் எலும்பு வலிக்க மாதிரி முட்டக்கூடாது. மூக்கு எலும்பு
மூக்கு எலும்பு கீழே இருக்க சதையை மட்டும் தான் அழுத்திட்டு அதே மாதிரி இந்த பக்கம் மூக்கு சதைய எலும்பு கீழே கூட ஆகும். எலும்புல கை படக்கூடாது. எலும்புல லேசா பட்ட தப்பு இல்ல. எலும்பு வலிக்கிற அளவுக்கோ எலும்புல போட்டு தேய்கிற அளவுக்கோ தொடுற அளவுக்கு கூட வேலை இல்லை. அது தேவையே இல்லை. அது பண்ணவும் கூடாது. இழுக்கும்போது ஆஃப் ப்ரெஷர் ஃபுல்லா அழுத்தமா ஆஃப் ப்ரெஷர் கொடுத்தா ஈஸியா இழுத்துடலாம். இதுதான் செம்ம டெக்னிக். விடுவோம் கையை எடுத்துருங்க. ரைட்ல அந்த ரைட் சூரியனை மட்டும் மூடிட்டு சந்திரன் நாடி அப்படியே லெஃப்ட் ஹாஸ்டல் விடுங்க. அப்படியே விடுங்க. ரைட் ஹாஸ்டல் கை எடுக்கும். திரும்பி மூச்சு எடுக்கும் போது லெஃப்ட் ஹாஸ்டல்ல ஆஃப் ப்ரெஷர் கொடுங்க. விடும்போது லெஃப்ட் ஹாஸ்டல் கை எடுத்துருங்க. சந்திரநாடி பிராணாயமா பண்ணிட்டீங்களா? இப்போ அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு வந்து அப்பப்போ வந்து இந்த பிரச்சனை ஏதாவது ஆயிடுமோன்னு பயம் வருதுன்னு. அதுக்கு என்ன சொன்னா போலிஸ்ட் சொன்னான். 4 பிரீத்திங் எடுக்கணும், 4 பிரீத்திங் நிறுத்தணும், 4 பிரீத்திங் வேணும், 4 பிரீத்திங் ஹோல்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பயத்துக்கு போகணும்னா முதல்ல பயம் போகணும்னா இதுக்கு வந்து இந்த பிரீத்திங் மட்டுமோ பிராமணா லந்தானா ஓம் கிரீம் இந்த மந்திரம் எல்லாம் செல்லுபடியாது. அதுக்கு ஆட்டோ சஜஷன் அஃபர்மேஷன் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணணும். அது வந்து பிரபஞ்சம் நம்ம யூஸ் பண்ணா வேலைக்கு ஆகாது. ஏன்னா பிரபஞ்சம் எதுவும் உங்க மன கற்பனையிலனா அது கொஞ்ச நாளைக்கு செல்லுபடி ஆகலாம். இறைவன் கடவுள் அப்பன் இறைவன் அப்பன் அப்படின்னா நான் தமிழ் சேர்ந்தவன். நான் இறைவன் நான் சைவ ரொம்ப ஆர்வம் தான் சொல்றேன். எனக்கு வைணவமும் ஆர்வம் ஏதோ நான் இந்த பக்கத்துல அப்பன்றேன். விஷ்ணு பகவான பகவான் அதுக்கு பகவான்னா விஷ்ணு தான் சொல்றேன். அப்பன்னா சிவதான் சொல்றேன் அர்த்தம் கிடையாது. கடவுள் நீங்க சொல்றேன். கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கடவுளே நீதான் சின்முதல் வச்சுங்களா பிரார்த்தனை ஏதாவது பிரார்த்தனை நான் ஒரு பிரார்த்தனை சொல்றாங்க. என்ன பார்த்தோம்னா ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மோதிபதி பிரம்மா சிவோமே சதா சர்வமும் நீதான் பாயா அப்படின்னு தெரிஞ்சது நான் மந்திரத்தை சொல்லிட்டு எனக்கு